திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை அருமையாக ஓதிடுங்கள், நல்லதையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். தில்லையம்பலத்திலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், கவலையே வேண்டாம், எல்லாம் நன்மையாகவே முடியும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே திருப்புங்கூரும் திருநீடூரும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆறாம் திருமுறை 11வது பதிகம், 11 பாடல் 4. பாடலை முதலில் காண்போம். கலைஞானம் கல்லாமே கலைஞானம் கல்லாமே கற்பித்தானை கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை பலவாய வேடங்கள் தானே ஆகி பணிவார்கட்கு அங்கு அங்கே பற்றானானை சிலையால் புறம் எரித்த தீயாடியை திருப்புங்கூர் மேவிய சிவலோகனை நிலையார் மணிமாட நீடூரானே நீதனேன் என்னே நான் நினையாரே. கலைஞானத்தை முயன்று கற்றல் வேண்டாதபடி அவன் உள்ளேயே நின்று உணர்த்துபவன் நம்பெருமான் சிவபெருமான். கொடிய நரகத்தை அடையாதபடி நம்மை காப்பவன். பல்வேறு இடங்களிலிருந்து தன்னை வழிபடுபவர்கள் விரும்பும் பல வேடங்களில் அவை என்ன விரும்புகிறார்களோ, எப்படி விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட வேடங்களில் தானே காட்சி வழங்கி ஆங்காங்கே உரைபவன். வில்லாலே திரிபுரங்களை எரித்தவன், தீயின்கண் கூத்து நிகழ்த்துபவன். அவன் திருப்பங்கூர் மேவிய சிவலோகன் பலகாலம் நிலைத்திருக்கக்கூடிய அழகான மாடி வீடுகளை எல்லாம் உடைய நீடூரையும் உகந்து அருடையவன். திருப்பங்கூரை எப்படி உகந்து அடைகிறானோ அதே போல நீடூரையும் உகந்து அருளக்கூடியவன். அவனை நீதனேன்னு சொன்னார் பாருங்க. நீதனேன்னா நீசனேன்னு அர்த்தம். அவனை நீசனேன்னு நினையாதவாறு என்ன அவனை நான் நினைக்காம இருக்கலாமா? பணிவார்களுக்கு தானே பலவாய் வேடங்களாகி அங்கங்கே பற்றற்றவனாக இருப்பான். தான் ஒருவனே இது பணிய விரும்புபவர்களுக்கு அவ்விருப்பத்தை எளிதிலே நிறைவேற்றணும். பணிவார்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றணும். அதற்காக
கைலை ஒன்றையே நான் கைலாயத்தில் தான் இருப்பேன், எல்லாரும் அங்கே தான் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லலை. கைலை ஒன்றையே இடமாக கொண்டிராது எண்ணிறந்த தலங்கள், கணக்கற்ற தலங்களிலெல்லாம் அவன் எழுந்தருளிருக்கிறான். கற்றல் வேண்டாதபடி, கல்லாமேன கற்றல் வேண்டாதபடி கற்பித்தான், உள்ளே நின்று உணர்த்தினான். இதனை திருஞான சம்பந்தருடைய இனிதி காண்கிறோம். ஏழையவர்களுக்கும் மெய்நூல்களிலே முடிந்த பொருள் எளிதில் தெளிய அறிய அருளினமை அறியலாம். சிவபுரம் எரித்த என்றது தானும் பிறரோடு ஒப்ப கரணங்கள் செய்வார் போல சென்றான், அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம். மீண்டும் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். கலைஞானம் கல்லாமே கற்பித்தானை, கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை, பலவாய வேடங்கள் தானே ஆகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்று அற்றானை, சிலையால் புறமெரித்த தீயாடியை திருப்புங்கூர் மேவிய சிவலோகனை, நிலையார் மணிமாட நிடூரானை, நீதனேன் என்னே நான் நினையாவாரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும், உங்கள் அனைவரையும் வாருங்கள் திருப்புங்கூரும் செல்வோம், அதே திருநீடுரையும் செல்வோம். அங்குள்ள பெருமானை, அந்த சிவலோகனை வணங்கி பெருவாழ்வு பெறுவோம், மற்றவர்களையும் நல்வாழ்வு வாழ வகை செய்வோம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.